ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து லைவ் பிளான்ட் அக்வேரியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய டேங்க் தான், நான் சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேங்க்கில் ஃபில்டரும் இல்லை, ஃபில்டர் ஓடி 1 வீக் ஆகுது. அதை நான் கைட்டு என்னோடய கோய்கார்ப் டேங்க் அதில் போட்டேன். ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா, நான் அடிக்கடி ஆஃப் பண்ணி வச்சு தான் பார்ப்பேன். ஆஃபில் இருக்கும்போதே நல்லா கிளியராக தான் இருந்துச்சு டேங்க்கு. ஸோ இந்த மீனுங்க பெருசாக வேஸ்ட்டு அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் தண்ணியும் நல்லா கிளியராக தான் இருக்குது. வீக்லி ஒன் டைம் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை 10 நாளுக்கு ஒரு டைம் ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதனால் சரி, எதுக்கு இதில் ஃபில்டர் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக, இது அப்படியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறமா அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு வந்து என்னோடய கோய்கார்ப் டேங்க்கு அதில் போட்டேன். அது நல்லா எஃபெக்டிவாகவே க்ளீன் பண்ணுது. அதில் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டாலும் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. டாப் ஃபில்டர் மாதிரி போட்டால் சூப்பராக இருக்குது. அந்த டேங்க்குக்கு நல்லா க்ளீன் பண்ணுது. வேஸ்ட்டெல்லாம் அந்த டாப் ஃபில்டர் வந்து அதில் செட்டில் ஆகிடுது. நான் இந்த லைட் வந்து ஒரு 170 அந்த மாதிரிக்கு வாங்கி யூஸ் பண்ண கொஞ்ச நாள். அப்புறம் பிளான்ட் ஒன்றும் வளராத மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா இந்த லைவ் பிளான்ட் அக்வேரியம் அந்த லைட் வாங்கி போட்டேன். இது லீனின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. குளத்தூரில் வந்து ஒரு 480க்கு கிடச்சிது. ஓரளவு நல்லா தான் இருக்குது. நல்ல பிளான்ட்டும் நல்லா க்ரோத் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்த லைட்லேயே க்ரோத் இருந்துச்சு தான், நான் தான் தெரியாமல் வாங்கிட்டேன். அது என்னென்னா, சைட்லலாம் கொஞ்சம் பிளாக் கவர் அந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சா லைட் வந்து டேங்க்கில் மட்டும் அடிக்கும். அந்த சைடில் வந்து அந்த டியூப் லைட் ஓரத்துலலாம் கொஞ்சம் கவர் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த லைட்டே போதுமானது பிகினராக இருக்கிற நீங்கள். அப்புறமா பிளான்ட்டில் வந்து லைட்டாக புள்ளியாக இருக்குது. அது எதுக்கு இருக்குது என்னன்னு தெரியல. அதுக்கு எதனா ஒரு சஜஷன் சொல்லுங்கள். இதில் என்னென்ன ஃபிஷ் விட்ருக்கேன்னா, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, ரேம் ஒரு பேர் விட்ருந்தேன், அதில் ஒன்று இறந்துடுச்சு. அப்புறம் 2 ஃபைட்டரு, அப்புறம் டெட்ரா 5 இருக்குது. அப்புறமா பிளாட்டி, அப்புறம் ரோசி பார்பு, அதில் ஒரு 5 பேர் ரோசி பார்பு விட்டேன். அது என்னச்சுன்னா, அந்த ரெட் ஸ்பாட் மாதிரி வந்து இறந்துடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஒன்று தான் இருக்குது. அப்புறம் 2 ஷ்ரிம்பு, மண் ஷிம்ப்பு. அதுவும் மண் ஷிம்னா அந்த குளத்துலலாம் இருக்கும்ல, அந்த ஷிம். அந்த அக்வேரியம் ஃபார்முக்கு போயிருந்தேன், அங்கே கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதுங்களே நல்லா தான் இருக்குது. செரி ஷிம்லாம் விட்டு பார்த்தா அது இறந்துருச்சு. ஸோ இதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஒரு 2 ஷிம் மட்டும் இது உள்ளே கிடக்கு. அப்புறமா இந்த கிளிப் இருக்குது பாருங்கள், இது இந்த டேங்க் சைடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கணும், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கிளிப்பு யூஸ் பண்ணிங்க. இது ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். நல்லா எஃபெக்டிவாகவே இருக்குது. இதில் நம்ம அந்த லைவ் பிளான்ட், அந்த மணி பிளான்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். மற்ற திங்ஸு வேறு எதனா வைக்கணுன்னா கூட, டியூபு எதனா ஹோல்டு பண்ணி வைக்கணுன்னா கூட அந்த யூஸ் பண்ணிங்க. அப்புறமா இதில் வந்து பாட்டமுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே தான் மணல் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ஸ்லட்ஜெல்லாம் அப்படியே தான் கீழே அப்படியே அந்த அழுக்கெல்லாம் அப்படியே படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அது டாப் ஃபில்டர் போட்டாலும் அது ஒன்றும் வரா மாதிரி தெரியல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அதுங்க மேலேயும் வரதில்லை. ஏதாவது மீனுங்க லைட்டாக அதை போய் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அது மேலே வருது. உடனே கீழே அமுங்கிடுது. ஃபுல்லாகவே வந்து டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு இதாகல, அழுக்காகல, இல்லை தண்ணி வந்து அழுக்காகிற மாதிரி இல்லை. நல்லா கிளியராக தான் இருக்குது வாட்ரு. ஸோ வீக்லி என்னை பொறுத்தளவு ஒரு 10 days ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஒரு 50% மாற்றினாலே போதும். இதுக்கு ஏர் மோட்டரோ இல்லை ஃபில்டரோ தேவை கிடையாது. ஓரளவு நல்லா தான் இருக்குது. செடி க்ரோத்தும் ஓகே தான், செடியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக பிளாக் ஸ்பாட் வர மாதிரி இருக்குது. அதுங்க ஒரு வேளை வந்து நியூட்ரியன்ஸ் பத்தலையா என்னன்னு தெரியல. நான் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதனா ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம கீழே சாதாரணமாக மணல் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதோடய வேருங்க வந்து வெர்மி கம்போஸ்ட்டுக்கு போகிற வரைக்குமே கொஞ்சம் இதுவாக தான், ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அந்த செடிங்க.
பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. ஏன்னா நானும் வெர்மி கம்போஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்ல க்ரோத் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த டேங்க்கோட சைஸ் வந்து 2 அடிக்கு 1.5 அடி ஹைட்டு. இதுவே பிளான்டட் அக்வேரியத்துக்கு போதியமான ஹைட்டு தான். நல்லாவே இருக்குது. நல்லா உங்களுக்கு பேஸ் லேயரு இந்த மணல்லாம் போடுறதுக்கு நல்லா அதிகமாக போட்டுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட அமௌண்ட் வந்து 450 வந்துச்சு. கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினேன். அங்கே விலை வந்து நல்லா கம்மியாக தான் இருக்குது. இதுவே எங்கள் ஏரியா அங்கே படப்பை அங்கெல்லாம் கேட்டு பார்த்தா வந்து 1 அடி டேங்கே உங்களுக்கு 600 700 சொல்கிறாங்க. அதுக்கு இது எவ்வளோ மச் பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் ஊர் சைடில் எங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் கடையிலேயே கிளாஸ் வாங்கிடுங்க. ஃபிஷ் டேங்க்குக்கான கிளாஸ் உங்களுக்கு தேவையான நீங்கள் அந்த சிலிக்கான் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்களே ரெடி பண்ணுங்கள் டேங்க்கு. கிளாஸ் கடையில் வாங்கி சைஸ் எல்லாம் கரெக்டாக சொன்னால் அவங்க கட் பண்ணியே தந்துடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே வெளியூரில் எங்கள் ஊர் சைட்லலாம் கேட்கும்போது ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்மளே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செஞ்சு பார்த்துடலாம். அது பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போயும் டேங்க்கோட கிளாரிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. உங்கள் லைட்டு போட்டால் தான் கிளியராக இருக்குன்னு இல்லை, லைட் ஆஃப் பண்ணால் கூட டேங்க்கோட குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இது ஒரு 2 லைட்டாக செட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி டியூப் லைட் வாங்குறீங்கன்னா 2 ஃபீட்டில் 2 லைட்டாக வாங்கி செட் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். அது காஸ்ட் அரௌண்ட் ஒரு 300 அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் அக்வாரியம் லைட்டு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு லைட்டே வந்து 6000 கெல்வின் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2 லைட்டாக ஆட் பண்ணி நல்லா சைடெல்லாம் கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாகவே இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பிளான்டடு அக்வாரியம் லைட்னா பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக போகுது. ஷோபோலலாம் ஒரு அடியே உங்களுக்கு 600 வருது. ஸோ 2 அடிங்கும் போது எங்கேயோ போயிடும். அந்தளவுக்கு நமக்கு லைட்லாம் தேவையில்லை. 6000 கெல்வின் இருந்தாலே போதும், அதில் நல்லாவே செடி வளரும். ஸோ 2 லைட்டு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டியூப் லைட்டில் 2 லைட்டு அது நல்லாவே இருக்கும் தான். உங்களுக்கு பிளான்ட் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இது போக உங்களோட சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த பிளான்ட் மட்டும் பிளாக் டாட்டாக இருக்குது, அதுக்கு எதனா மெடிசன் எதனா இருக்கான்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த நத்தையும் இருக்குது பாருங்கள், அது மேலேயும் கூட பாசியாக தான் இருக்குது. எல்லா மீன்களும் அந்த பாசியை சாப்பிடுது தான், பட் இருந்தாலும் பாசி கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு கிளாஸ் மட்டுமே துடைச்சாலே போதும். 2 சைடில் உள்ள பாசியை வந்து மீனுங்க சாப்பிட்ரும். ஃப்ரண்ட்டு கிளாஸை ரொம்ப பாசியாக இருக்கிற மாதிரி தந்தால் கிளாஸை மட்டும் தொடங்க. கிளாஸை துடைச்சாலே உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும் டேங்க்கு. அப்புறம் ஒரு 10 days ஒன்ஸு அதை கிளாஸில் பழிஞ்சிட்டு ஆல்கேவெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு சின்ன துணியை வச்சு உள்ளால் அப்படியே வாட்டரும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குதும். அப்புறம் ஃபுட்டு எங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துலையே போடுங்க. போட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல ஃபுட்டு போட்டோடனே எல்லா மீனும் அங்கே வந்து அசம்பிள் ஆகிடும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 or 2 டைம் ஃபுட்டு போட்டால் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. தண்ணியும் பொல்யூட் ஆகிடும். வேஸ்ட்டு ஃபுட்டு கீழே தங்குனுச்சுன்னா கரெக்டாக அது எவ்வளோ சாப்பிடுமோ அந்தளவு போட்டால் போதும். போட்ட உடனே காலி பண்ணிடணும் ஃபுட்டை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அது சாப்பிட்டதும், இல்லை சாப்பிட்லன்னா அதையும் வெளில எடுத்துட்டா நல்லது. அப்புறம் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் டேங்கை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணோம், அதுக்கு எதனா சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் முடிஞ்சால் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இன்னும் இதில் கொஞ்சம் செடிங்கெல்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஹைடிங்ஸ் பிளேஸ்லாம் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்குதேன். ஏஞ்சல் ஃபிஷ்ஷு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டியாக வாங்கினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைட்டரும் ஓரளவுக்கு சண்டை போடல, நல்லா தான் பழகிடுச்சுங்க மற்ற மீனுங்க கூட. நல்லா கம்யூனலாக தான் இருக்குது. இந்த மாதிரி எதனா நீங்கள் எதனா சொடக்கு அந்த மாதிரி எதனா போட்டிங்கன்னா கூட ஃபிஷ் எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்துடும். ஃபுட்டு போடும்போது அந்த மாதிரி எதனா ஒன்று
ஒரு ஹேபிட் வச்சுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு சத்தம் அந்த ஃபிஷ்ஷுங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில. பட் ஆனால் எல்லாம் வந்து அசெம்பிள் ஆகுதுங்க எனக்கு. அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குளோரின் ரிமூவர் யூஸ் பண்ணணும். ஒரு 1 வீக் பிடிச்சி வச்ச தண்ணியில் நீங்கள் ஒரு 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 எம்எல் குளோரின் ஆட் பண்ணால் போதும். இப்போ குளோரின் வந்து ₹300 1 லிட்டரு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே கிடைக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. எனக்கு வாட்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம் அந்தளவுக்கு வரல நான் யூஸ் பண்ணதுலேருந்து. ஆல்ரெடி நான் டேப் வாட்டரில் வந்து ஃபிஷ்ஷிங் வளர்த்தேன், அது இறந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல வாட்டரில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குளோரின் ரிமூவர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன சின்ன டப்பாவில் ₹50 கூட கிடைக்குது, அது வேணால் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். இல்லைனா 1 லிட்டராக வாங்கி வச்சுக்கிட்டா கூட அதுவே உங்களுக்கு ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட வரும். 1 இயருக்கு மேலேயே வரும். ஏன்னா நீங்கள் வீக்லி 1 எம்எல் தான் எடுக்க போகிறீங்க. வீக்லி ஆர் 10 days ஒன்ஸு அந்த 1 எம்எல் எடுத்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிங்க. அப்புறம் ராக் சால்ட்டு, AdBlue அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், அது போதும். இந்த மாதிரி பிளான்டட் அக்வாரியம் ரிலேட்டடான லோ பட்ஜெட்டில் பிளான்டட் அக்வாரியம் ட்ரை பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நான் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ கைஸ்.